அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்கள வந்துட்டு ஆப்பிரிக்க பெண் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. இது என்ன உண்மை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. जिनका चमड़ी का रंग काला होता है ये सब अफ्रीका के हैं। ये द्रौपदी मुर्मू भी अफ्रीकन है और इसलिए उनकी चमड़ी का रंग काला है तो उनको हराना चाहिए. இவர் சொன்ன ஒரு 15 செகண்ட் வீடியோ மட்டும் எடுத்து போட்டு அதை வைரலாக்கிட்டு இருக்காங்க. குடியரசுத் தலைவரை வந்துட்டு இவங்க கருப்பின பெண்ணு சொல்லிட்டாரு அப்படின்னு. என்ன உண்மை அப்படின்னு பார்க்கும்போது அவர் பேசின முழு வீடியோவையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட அந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. ஆனால் இதில் அந்த வீடியோவில் ஒரு 44 நிமிஷம் மோடி அவர்கள் பேசின ஃபுல் வீடியோவையும் நம்ம பார்த்தா தான் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது புரியும். அவர் பேசினதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இது வந்துட்டு கருப்பினர்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் கருப்பர்கள் அப்படின்னு சொன்னது முதல் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை எழுப்புனது காங்கிரஸில் இருக்கிற அந்த ஷாம் ரிட்டோ அப்படிங்கிற ஒரு தலைவர். இப்போது வந்துட்டு அவர் அந்த கட்சி பொறுப்பில் இருந்து கூட விலகி இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரி, நம்ம பிரதமர் அவர்கள் எடுத்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஃபுல் வீடியோவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, मुझे पता चला कि अमेरिका में ये शहजादे के अंकल रहते हैं. ये शहजादे के अंकल वो उनका फिलोसोफर एंड गाइड है. और जैसे क्रिकेट में आजकल थर्ड एम्पायर होता है ना, कोई कंफ्यूजन हो तो थर्ड एम्पायर को पूछते हैं, और वैसे ही ये शहजादे ये थर्ड प्लेयर को कंफ्यूजन होते हैं तो सलाह लेते हैं. ये शहजादे के फिलोसोफर एंड गाइड अंकल ने बड़ा रहस्य खोला है. उसने कहा है कि जिनका चमड़ी का रंग काला होता है ये सब अफ्रीका के हैं. मतलब आप सबको, मेरे देश के अनेक लोगों को चमड़ी के रंग के आधार पर उन्होंने इतनी बड़ी गाली दे दी. கருப்பின பெண் அப்படிங்கிறதுனாலேயே காங்கிரஸ் வந்துட்டு நம்ம குடியரசுத் தலைவருக்கு ஆதரவு கொடுக்கலை, அவங்க வரக்கூடாது, அவங்க தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் நினச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இதுதான் அதோடைய சாராம்சம். அப்படி இருக்கும்போது அந்த சொன்ன ஒரு 15 செகண்ட் வீடியோ மட்டும் எடுத்து இப்படி பரப்பிட்டு இருக்கிறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி செயல்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது இப்போது நடக்கக்கூடிய தேர்தலுக்காகவும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நிறையா வந்துட்டு போலியான வீடியோ இல்லை, பேசின ஒரு விஷயத்த முன்னாடி என்ன பேசியிருக்காங்க பின்னாடி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. ஃபுல் வீடியோ பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஒரு சின்ன போர்ஷன் எது நெகட்டிவாக இருக்குமோ அதை மட்டும் எடுத்து வெளியிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி, விஷுவலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க முடியுது, ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்ததுனால. சரி, இது முழுக்க ஒரு பொய்யான வீடியோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மக்கள் யாரும் தெளிவாக எதை பார்க்குறீங்களோ அதை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் முக்கியமாக எல்லா மக்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவையில்லாமல் நீங்கள்